ஹலோ, இந்திரா காந்தி காலேஜுங்களா? நீங்க? மேடம், அங்க ஃபர்ஸ்ட் இயர் பிகாம்ல கவிதான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டா கூப்பிடுங்க. சாரி, கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லஞ்ச் அவர்ல கூப்பிடுங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், வெரி அர்ஜென்ட் மேடம். இல்லப்பா, இப்ப கூப்பிட முடியாது. ப்ளீஸ் மேடம், ரொம்ப அர்ஜென்ட் மேடம், ப்ளீஸ் மேடம். சரி, வெயிட் பண்ணு, கூப்பிடுறேன். ஹலோ, யாரு? கவிதா, நான் பிரபு பேசுறேன். எந்த பிரபு? உன்னோட சென்ட் ஜான்ஸ்ல 6th ல இருந்து 10th வரைக்கும் படிச்சேனே. சென்ட் ஜான்ஸா? 6th ல இருந்து 10th வரையுமா? என்ன கவிதா, என்ன தெரியலையா? 8th படிக்கும்போது கூட உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னேனே. ராஸ்கல், நான் தான் அன்னைக்கே உன்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உன்னை டார்ச்சர் பண்றதுக்காக ஃபோன் பண்ணல கவிதா, உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். என்னடா சொல்ற? இன்னைக்கு காலேஜ்ல ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன். அவளை பார்த்ததுமே லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ மட்டும் அன்னைக்கே லவ் ஓகே பண்ணிருந்தேன்னு வெச்சுக்கோ, உன்னோட சேர்ந்து என் வாழ்க்கை நாசமா போயிருக்கும். நல்ல வேளை அது நடக்கல. அதான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஃபோன் பண்ணேன். செருப்பால அடிப்பேன். வேடா போனே. நீ பண்ண ஹெல்ப்புக்கு என்ன விளக்க மாதல கூட அடிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் கவிதா. டேய், என்னடா பண்ற? டேய் பிரபு, எங்க என்னடா பார்த்தோன லவ்வா? என்ன பார்த்து 15 வருஷம் கழிச்சா லவ் வரும்? எனக்கு என்னமோ அது தேரும் தோணல. என்னடா? ஒண்ணு இல்ல. ஒரு உரிமையில சொல்றேன், இந்த பொண்ணுங்க பின்னாடிலாம் சுத்தனா அவனை பைத்தியம் பிடிச்சி திருநாய் போல அலைய வேண்டியதுதான். என்னடா சத்தம்? ஒண்ணு இல்லையே. காட்டுறா. இத போய் என்ன தூக்கிட்டு வந்த? அந்த தண்ணி இறக்கி விடுறா. அதெல்லாம் இறக்கி விட முடியாது. இத வச்சு என்னடா பண்ண போற? இல்ல, கேண்டீன்ல அந்த பொண்ணு இந்த நாய்க்குட்டியை கொஞ்சறதுக்கு வந்துச்சுல, நாளைக்கு அது வரும். கொஞ்சறதுக்காக பாக்கும். ஆனா நாய்க்குட்டி இருக்காது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நாய்க்குட்டி போய் அப்படி நீட்டுவேன். அவ அப்படியே பாப்பா. பார்த்த உடனே அழுவும். அழுத உடனே அழுவாதீங்க, நாய்க்கு ஒண்ணும் ஆகல, லாரியில மாட்டிக்க பார்த்துச்சு, நான் தான் விழுந்து காப்பாத்தினேன், எனக்கு தான் கொஞ்சம் காயமாயிடுச்சுன்னு நாயை கொடுப்பேன். அவ அப்படியே என்ன பாப்பா, நாயை பாப்பா. அந்த பொண்ணுக்கு லவ் வந்துரும். நாய் மேலையா ஊ மேலையா? போ போ, கொப்ப உனக்கே சோறு போட மாட்டான். இன்னைக்கு நாயை நீ நடுத்துறதுதான். நடுத்தருல நிக்க போறது நீ தான்டா. ஏண்டா? பஸ்ஸுக்கு காசு இருக்கா? இன்னைக்கு தயிர் சாதம் முட்டை தான்டா. உங்க வீட்டுல என்னடா? இங்க வா. ஃபர்ஸ்ட் இயரா? உன் பேர் என்ன? பிரபு. உங்க அப்பா பேர் என்ன? சிவாஜியா? என்னடா சிரிப்பு? உன் பேர் என்ன? பெத்த பெருமாள். வெறும் பெத்த பெருமாளா இல்ல புள்ள பெத்த பெருமாளா? ஹலோ. ஏய், மூஞ்ச பாருடி, நல்ல பெரிய கரண்டில எடுத்த பொங்கல் மாதிரி இருக்கும். ஹலோ. கோவத்தை பாரு, கோவத்துல கூட என்ன அழகா இருக்கீங்களா? ஏய் பாரு, அவனே கமிட் ஆயிக்கிறான். சைட் அடிப்பீங்களா? அடிப்பீங்களா? அடிப்போம். அடிப்போம். சரி, இங்க இருக்கிறதுல யார் அழகா இருக்கா சொல்லு. அத நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. பசங்கள்ல யார் அழகுன்னு பொண்ணுங்க கிட்ட கேட்கணும். பொண்ணுங்கள்ல யார் அழகுன்னு பசங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். சொல்லுங்க. நான் சொல்றேங்க. சொல்லு. மூஞ்ச பார்த்து சொல்லுடா மூதேவி. ஒரே கன்ஃபியூஸா இருக்குங்க. உனக்கு? அவங்க அழகா இருக்காங்க. பெல் அடிச்சிருச்சு, நாங்க கிளாஸுக்கு போறோம். போயிடுவியா நீ? நாங்க விட்டாதான் நீங்க போக முடியும். நான் விட்டா நீங்க போயிருவீங்க. எப்படி? இப்படி. மெதுவா தான் போக முடியும். டயர்டா இருக்காதா? நானு எப்படி போட்ட எல்லாம் ஓடி போயிட்டாங்கல்ல. அசிங்கமா இல்ல பொண்ணுங்க முன்னாடி? ஏய், அது மிஷின்டா. பக்கத்து வீட்டு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க, நான் புடிங்கிட்டு வந்துட்டேன்டா. மிஷினா? இது பாரு. டேய், சவுண்ட் அப்படியே இருக்குடா. இது 50 வயசுக்கு மேல. இதுல குழந்தைங்க கூட இருக்குடா. என்னடா பொண்ணுங்களை வச்சு அழகி போட்டி நடத்திட்டு இருக்கீங்க? அவங்க தான் கேட்டாங்க யார் அழகா இருக்காங்கன்னு. சரி, நாங்க கேக்குறோம், எங்கல்ல யார் அழகுன்னு சொல்லு. பஸ் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பஸ். ஏய், இருக்கிறத பார்த்து சொல்லு. சட்டையை கொஞ்சம் கழட்டுங்களா? எதுக்குடா? அப்பதானே அழகா ஃபுல்லா பார்த்து சொல்ல முடியும். அப்பதான் கரெக்டா இருக்கும். கரெக்டுங்க. டேய் போதுமா? கொஞ்சம் பேண்டி கழட்டுங்க. எதுக்குடா? அப்பதான் யார் அழகுன்னு எங்களால கரெக்டா பார்த்து சொல்ல முடியும். அவங்கள எப்படி கோஆபரேட் பண்ணாங்க தெரியுமா? மச்சான், நம்ம அவனுங்களை ராகிங் பண்றோமா இல்ல அவனுங்க நம்மள ராகிங் பண்றாங்க? இருடா, என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். சொல்றது செஞ்சா யார் அழகுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம்ல. சொல்றா. பெருசா ஒண்ணு இல்லையா பா? என்ன பெருசா இல்ல? எல்லாம் வேண்டாம்டா. என்ன பெருசா இல்ல?
ஆம்சும் டைசும் தான்டா பெருசா இல்லைன்னு சொன்ன அவன். இதோ பாரு, மேல கை வச்சு பேசாத. வச்சுக்கோடா. என்ன மச்சான் மிஷினா? நேச்சுரல் ரா. இப்பதான் ஒரிஜினல் டயர் தெரியுதுப்பா. ஐயோ ஏய் வாங்க. ஏன் அப்படி சொன்ன? நீ சொன்ன அந்த பொண்ணுதான் உண்மையிலேயே அழகா இருந்தாளா? ஓ அதுவா? ஆமாங்க. நான் உன்னை ரேப் பண்றேன்னு சொல்லிட்டு நீ என்ன டீஸ் பண்ற? இல்லங்க, யாரை கேட்டாலும் அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களோட மனசுலயும் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கட்டுமேனு தான் நான் அப்படி சொன்னேன். அதையும் அவ்வளவு ஃபீல் பண்ற? சாதாரணமா சொல்ல மாட்டியா? சாதாரணமா சொல்லணும்னா நீங்க தாங்க அழகா இருக்கீங்க. மறுபடியும் ஃபீலிங்கா? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புப்பா. சாதாரணமா சொல்லணும்னா நீங்க தாங்க அழகா இருக்கீங்க. ஒரு நிமிஷம் கை நீட்டுங்களா? எதுக்கு? நீட்டுங்க சொல்றேன். பிள்ளையார் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அரவிந்த் கொடுத்தானா? சொல்லு. அரவிந்த் தானே கொடுத்தான். நான் கொண்டு வந்ததுங்க. எங்க வாங்கின? நான் செஞ்சதுங்க. நீயா? சாமி மேல சத்தியமா நான் தாங்க செஞ்சேன். இவ்ளோ சிம்பிளா நான் பார்த்ததே இல்ல. ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே நீ தான் செஞ்சியா? எங்க அப்பா கார்பெண்டருங்க. பிள்ளையார் செய்யும் போது கீழே வந்த மரத்தூள் கூட வேஸ்டா போக கூடாதுன்னு எல்லாத்தையும் பிள்ளையாருக்கே பூவாக்கிட்டேங்க. இது உண்மையிலே சூப்பரா இருக்கு. சந்தியாவுக்கு என்ன பிடிக்குது, நான் கொடுக்குற கிஃப்ட் பிடிக்குது. ஆனா அரவிந்த் பேரை சொன்னா மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்காத அரவிந்துக்காக ட்ரை பண்றதை விட பிடிச்சிருக்க எனக்காக ட்ரை பண்ணலான்னு அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன்.